அனைவருக்கும் வணக்கம். கரெக்டா தேர்தலுக்கு இன்னும் 14 நாள் இருக்குமா? ஆமா. இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பரபரப்பா பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, 4 பிளேயர்ஸுமே. இந்த சூழல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா, அதிமுக சோசியல் மீடியா அணியின் அன்அபிஷியல் ஹிட்டர் பேட்ஸ்மேன் கிஷோர் கே சுவாமி அவர்கள் தான். வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். அதாவது கிஷோர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாறா இறங்கி செய்வாரு, கண்ணா பின்னாடி பொழந்து கட்டுவாரு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பாராட்டுவாங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். பார்த்தா இப்ப நீங்க பேட்ஸ்மேன் அப்படின்னா உங்க கேப்டன் இருக்காரு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரு சும்மா வேற மாதிரி இறங்கி தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இனிமே யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற, அவ்வளவுதான்டா இந்த வண்டி இனிமே பறக்குதான்ற மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜியா இல்ல அது ரியல் ஆங்கரா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கூட எடுத்துக்கலாம். அதாவது எதை எப்பொழுது செய்ய வேண்டும்னு இருக்குது. சரியா? நான் 5 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் இப்போ அவர் எடுத்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கின்ற இந்த சூழலில் இது பேசும்போது தான் அது இன்னும் எடுபடும். 9 வருஷமாக நீங்கள் ஒருத்தரை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க. அபியூஸ் என்ன 9 வருஷமாக எடுபடி, டெட்பாடி, தவழ்ந்து வந்தவர், என்ன ஊர்ந்து கொண்டு சென்றவர், இப்படின்னு பிறப்பை பற்றி இந்த மாதிரி 9 வருஷமாக நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு, அப்பவும் அவர் திரும்ப ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, கருத்தியலாக பேசுங்க, ஆட்சியை பற்றி பேசுங்க, என்னுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் ரெண்டத்தையும் கொண்டு வந்து நம்ம பேசுவோம், உங்களுடைய மேடையிலே நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் லைவ் போடணும், ஸ்டாலின் அவர்களே நேரடி டிபேட் கூப்பிட்டாரு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. சரியா? இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார், ஸ்டாலின் உன் ஆட்சியை பற்றி பேசு, உன் ஆட்சி சாதனையை பேசு, நான் விமர்சனங்கள் வைக்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, என் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீ பேசு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இதுதானே ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்க முடியும். இல்லை அரசியல் வானில் பேசப்படக்கூடிய விஷயமா, இல்லை பேசப்பட வேண்டிய விஷயமா இதான் இருக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பனும் பையனும் சேர்ந்து இதையே தான் குழப்பா வச்சு சுற்றுறானுங்க. அது உதயநிதி அவர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப மோசமாக மட்டமாக பேசுறது. சரியா? அப்படி நீ மட்டமாக பேசும்பொழுது அப்போ ஒன்றை நாங்கள் எப்படி இது பண்ண முடியும்? 4 கால் பிராணின்றது இது மாதிரிலாம் நீங்கள் பேசும்பொழுது நாங்கள் ஒரு லெவலில் இருக்கு பேசாமல் இருப்போம். இப்போ திருப்பி அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். அப்போ திருப்பி அடிப்பதற்காக நேரம் பார்த்திருக்க வேண்டும். எப்பொழுது சொன்னால் மக்கள் மத்தியில் அது போய் அது பசுமரத்தாணி மாதிரி போய் அடிக்குமோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அடிக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த நேரத்தை பார்த்து அவர் சொல்லிட்டாரு. கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை டேக் ஆன் பண்றாரு. கருணாநிதி அவர்கள் ஆரம்பிக்கிறாரு, திருட்டு ரயில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. உதயநிதி இன்பநிதி வரைக்கும் விடாம பாத்தீங்கன்னா டார்கெட்டடா எல்லாருமே வச்சு செய்யறாரு. அந்த ஒரு மாற்றம் அப்படின்னா உங்களுக்கு கருணாநிதி குடும்பத்துடைய அட்டகாசம் இருக்கு பாருங்க. ஏன்னா ஸ்டாலின் சொல்றாரு, இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இந்த தேர்தல் என்பது கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர். அப்படித்தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கருணாநிதி குடும்பம் கபலீகரம் செய்வதற்கு தமிழ்நாட்டை ஏற்கனவே அவர்கள் சீரழித்து விட்டார்கள். இப்போ மேலும் கபலீகரம் செய்வதற்கு அல்ல மொத்தமாக கபலீகரம் செய்வதற்கு நம்ம அனுமதிக்க போகிறோமா, இல்லை இவர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறோமா? இதுதான் இந்த தேர்தலுடைய பிரதான கேள்வியே. வேற ஒரு விஷயமும் கிடையாது. சரியா? இந்த கும்பல் அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? அப்போ அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கருணாநிதி குடும்பத்தை எந்த காலத்துலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்துடைய அந்த டிஎன்ஏன்னா நான் சொல்கிறது அவங்களுடைய வரலாறு எப்படிப்பட்ட ஒரு ஒரு அடிக்கிறது, பிடிக்கிறது, மிரட்டுறது, என்ன நேம் தி கிரைம், யூ கேன் ஃபைண்ட் அ பெர்பரேட்டர் இன் தட் ஃபேமிலி. நீ எந்த குற்றத்தை வேணாலும் சொல்லு. என்ன இபிகோவா, இப்போ அது வேறு ஏதாவது மாற்றிட்டாங்களா? இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் சொல்லு. கருணாநிதி குடும்பத்தில் ஒரு நபர் அதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக நான் சொல்ல முடியும், எடுத்து காமிக்க முடியும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த குடும்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து இந்த குடும்பம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனை. அப்போ அதைத்தான் நம்ம குறிவிச்சு சொல்லணும், பேசணும். கருணாநிதி ஆதரவா கருணாநிதி எதிர்ப்பா என்பதை தமிழ்நாட்டுடைய அரசியல் இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடாக இருக்கக்கூடிய கருணாநிதி எப்போ அரசியலில் கோலோச்ச ஆரம்பித்தாரோ, நான் சொல்கிறது அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம், அப்போதிலிருந்து கருணாநிதி வேண்டாமா, தீய சக்தி வேண்டுமா, தீய சக்தி அகற்றப்பட வேண்டுமா, இதுதான் பிரதான கேள்வியாக இருந்தது. சரியா? அப்போ அதைத்தான் முன்னெடுக்கிறார். அதிமுகவுடைய டிஎன்ஏவே அதானே. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன்.
பயங்கர எனர்ஜி பார்க்க முடியுது உங்கள் கேம்பில். அதாவது தொண்டர்கள் உங்களுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 10 வருஷம் கூட இல்லை, கிட்டத்தட்ட 12 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேவை அவங்க ஃபீல் பண்ணுறதா தான் அவங்க எல்லாருமே கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஆராசா அவர்களுடைய ஆடியோலேருந்து ஆரம்பிக்குது, வீட்டு சிறை மேட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. அப்பதான் கருணாநிதி பேரை கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் மறைந்த ஒரு தலைவர் அப்படின் போது அவர் பேரை வந்து இபிஎஸ் அவர்கள் கொண்டு வரும்போது ஐயா ஸ்டாலின் டக்குன்னு அதை எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஓ இது நமக்கு வந்து ஒரு சிம்பத்தியா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அது சிம்பத்தியா தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. கலைஞர் ஒரு சிங்கம், அவரை போய் இப்படியா அப்படியாண்டு வைரமுத்து வச்சு கவிதை எழுத வச்சது, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இவர் வந்து ஓகே அடுத்து அவர் ஒரு பேக் ஃபுட்டுக்கு போவாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் தான் பேசுறாரு கருணாநிதி திருட்டு ரயில்ல வந்தவர்னு சொல்லி இன்னும் டார்கெட் பண்ணி உங்க அப்பாவே இப்படிதான் அப்படின்னு சொல்லி நேத்து என்ன பேசுறாருன்னா, அந்த குடும்பத்துடைய ரத்தமே அப்படிதான் போல இருக்குது, அவங்கள தவிர வேற யாருமே பதவிக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க போல இருக்குது அப்படின்னு பேசுறாரு. ஸோ அந்த சிம்பத்தி ஃபேக்டருக்கு சுத்தமா அஞ்சாம பேசக்கூடிய விஷயங்கள் என்னைக்குமே கருணாநிதி கும்பலுக்கு சிம்பத்தி கிடையாதுங்க. எந்த காலத்துலையும் கிடையாது. என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க சரியா, அது என்றைக்குமே அது சிம்பத்தி வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் கருணாநிதி இருக்கும்போதே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பவும் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இந்த சேனலில் சொல்லியிருக்கேன் தெரியல, நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன். நான் கருணாநிதி இருக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயும் நான் சொல்கிறேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்போல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது, பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு டிவியில் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான், இன்னும் அவ்வளோதான். கருணாநிதி என்ன பண்ணுவாப்பில், ஒரு 4-5 பேரை அனுப்பி இந்த பஸ் இருக்கு பாரு, பலவன் பஸ் இருக்கு, அதுக்கு பின்னால் இவனுக்கு எழுதிடுவானுங்க சாக் பீஸில், கலைஞர் மரணம் ஓ அப்படின்ட்டு. அது ஊர் ஊரா போனால் அங்கங்கே கட்சிக்காரன்லாம் சாதாரணமாகவே கட்சிக்காரன் பூந்து புறப்படுவான், அது கருணாநிதி மரணம்னு போட்டால் கேட்க வேணும். அதாவது இது ஒரு சிக்னல், எதுக்குன்னா வேலையை காட்டு அப்படின்ட்டு. ஏறங்க கடை இடையெல்லாம் அடிக்கிறது ஓட்டைக்கிறது எல்லாம் இது நடக்குமா, இது நடந்த உடனே சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்க மாலை மலர்லையோ இதுலையோ இருபத்தைந்து நண்பரப்பே உளுத்தம்பரப்பே யாரோ விஷமிகள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சரியா தான் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கணுன்றதுக்காக தன்னையே அப்பப்போ கொலை செய்து கொள்வார் கருணாநிதி. குடமுருட்டி குண்டு மேட்ரு, குடமுருட்டி குண்டு மாதிரி சாணி உருண்டையை வச்சு குண்டு பாருங்க, கொலை செய்வதற்கு குண்டாம், கருணாநிதியை கொலை செய்வதற்கு குண்டு. இது பெரிய ஹிரோஷிமா, இதுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து அணுகுண்டு போட்ட மாதிரி இவருக்கு வந்து ஒரு குண்டு வேற போடுறாங்க. பாம் ஸ்குவாட் போய் பார்த்தா நாங்கள் இதுதான் சாணி உருண்டை தான் இருந்தது அப்படின்னு குடமுருட்டி. அப்போ வந்து ஊரே சிரிச்சுது சாணி உருண்டை கருணாநிதி அப்படின்ட்டு சரியா. எதுக்குன்னா இவங்களுடைய குடும்பம் வந்து இதை முயற்சி பண்ணும் எப்படியாவது ஒரு சிம்பத்தியை கொண்டு வரணுன்ட்டு, ஆனால் யாருமே அதை இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு அந்த சிம்பத்தி வராது. ரைட்டு. அடுத்ததாக நான் அப்படியே அங்கேருந்து கட்டாயி வேற ஒரு டாபிக் உள்ள வரேன். இப்போ லைவ்ல நம்ம இப்போ இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் டிவிகேவுடைய ஒரு ரோட் ஷோ போயிட்டு இருக்குது, விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ. உண்மையிலே மிரள்ற மாதிரியான ஒரு க்ரௌடு, எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்படி ஒரு க்ரௌடுங்க. அது போக இன்னைக்கு திருநெல்வேலியில் விஜய் பேசின பாயிண்ட்ஸ், அதில் நான் உங்ககிட்ட தான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். காங்கிரஸ் ஓட்டெல்லாம் எனக்கு தான் சொல்றாரு, அது சவுத்தில் போய் சொல்றாரு. காங்கிரஸ்ல சில பேர் வந்து சீட்டை வித்துட்டு வேணா திமுகவோட கூட்டணியில் நிக்கலாம் கேண்டிடேட்ஸ், ஆனா அவங்க ஓட்டெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாலிடா சொல்றாரு. அதே மாதிரி மத சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா 2 விஷயங்களுக்காக. ஒன்று, காங்கிரஸ் மனதளவில் வந்து அவங்க விஜயோட போகணுன்ற அந்த முடிவு வந்து கீழ்நிலையில் எடுத்துட்டாங்க. விஜய் செஞ்ச ஒரே தப்பு, எனக்கு தெரிந்து விஜய் செய்த தவறு என்னன்னு நான் பார்க்குறேன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல சரியா. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட போகிறீங்கன்ட்டு. கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, சட்டமன்ற தேர்தல் இலக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்றத நீங்கள் வந்து அமைப்பது எப்படி அப்படின்றத அப்போவே நீங்கள் திட்டத்தை உருவாக்கிக்கணும். ஒரு கூட்டணி கட்சி கடைசி நாள் வரைக்கும் ஒரு அரசாங்கத்திற்கு முட்டு கொடுத்து அதுலேருந்து அப்படி மாறுறதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ 2025 அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் பண்ணி அதுவும் எங்கே பண்ணியிருக்கணும் நீங்கன்னா, இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரியான நபர்களை வைத்து அவர் வந்து ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்தியோட க்ளோஸ், பட் இவங்க ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸில் இப்போ சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து 60 வருஷம் 50 வருஷம் இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கூட்டணியை முடிவு கொண்டுவார் அப்படின்றத அவங்க ஏற்றுப்பாங்களா?
ஓ, அங்கேயே அவங்களே அதை ஈகோ பிரச்சனையை நினைப்பாங்க. ஓகே. ஈகோ நினைப்பாங்கல்ல, ஈகோ பிரச்சனை தான் அது. எங்க கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்களை அப்ரோச் பண்ணி தான் நாங்க நீங்க முடிச்சு என்ன கொடுத்துருப்போம். பண்ணிருக்கணும், நீங்க வந்து சிதம்பரம் மாதிரி நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள்கிட்ட பேசுறது ஓகே. பட் நீங்க சிதம்பரம் மாதிரியான ஆட்களில் நீங்க கையில் எடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா ராகுல் காந்திக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சிதம்பரம் சிடபிள்யூசியில் இருக்கார், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அவங்களோட உயர்மட்ட குழுவில் இருக்கார், சரியா? அப்போ அவரை மீறி ராகுல் காந்தியால் ஒரு முடிவு எடுக்க முடியாது, சரியா? அப்படி இருக்கும் பொழுது அது அந்த ரூட்ல தான் போயிருக்கணும். திமுக அந்த ரூட்டை கையில் எடுத்தாங்க. ஓகே ஓகே. திமுக செல்வ பெருந்தகையை மட்டும் நம்பி இல்லை, செல்வ பெருந்தகையை வச்சு கர்கே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் சோனியா காந்தி வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா சிதம்பரமால தான் முடியுன்றதை அவங்க தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அவங்க சிதம்பரமை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளெல்லாம் வந்து அவங்க ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, சரியா? பட் அதை செய்திருந்தாலும் நீங்கள் வந்து மேல் மட்டத்தில் வேணால் அது போகலாம், கீழ் மட்டத்தில் யாருமே விரும்பலை. எப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களோ, திமுகவும் காங்கிரஸும் அடிச்சுக்கிட்டாங்க ஓப்பனா, புதுச்சேரி கோமாளி அந்த மாதிரிலாம், அது அடிச்சதுக்கு அப்புறம் அது எப்படிங்க ஜெல்லாம் வந்து எப்படி ஒட்டும், சரியா? அதனால அவர் வந்து எடுக்கிற அந்த ஸ்டாண்ட், இந்த காங்கிரஸ் வாக்குகளை தன் பக்கம் எடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து, ஏன்னா செல்வ பெருந்தகையே சொல்கிறாருன்னா அந்த தேர்தலுக்கு அப்புறம் நான் பதவி விட்டு விலக போகிறேன்ட்டு. ஏன்னா மிக தெளிவாக காங்கிரஸ் இந்த தேர்தல் முடிந்த உடனேயே காங்கிரஸ் திமுகவுடனான உறவை முறித்து கொள்ளும். இந்த தேர்தலில் போட்டியிட்டதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி தான் ஆகப்போகுது அவங்களுக்கு. அவங்க அதை முறித்து கொண்டு அவங்க விஜயோட சேருவது அப்படின்றத நோக்கி தான் அவங்க போவாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது விஜய் பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக இப்போவே கூட காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ 18 to 20 டிவிகே கிராஸ் பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்னா, டிஎம்கே கூட இருக்கிற அந்த பேட்ச் அப்படியே கட் ஆகி இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குல்ல பிரதர்? 18 to 20 வரணுமே இல்லை, வந்தால் அதோடைய பாசிபிலிட்டிக்கான ஸ்கோப் வந்து இங்கே எங்கே அடிபடுது அப்படின்னா, விஜயோடைய இதை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா, யுவர் கேண்டிடேட் செலெக்ஷன் வாஸ் வெரி புவர். ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் ஆல் சரண்டர் கேண்டிடேட் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். யார் கேண்டிடேட் என்பதனை மக்கள் யோசிப்பார்கள். அதுக்கே போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் கண்டிப்பாக யோசிப்பார்கள். உதாரணத்துக்கு மொடக்குறிச்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்க கேண்டிடேட்டை பாருங்கள். இந்த பக்கம் இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா, திமுக சைடில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், உறவு முறை இருக்கும், தொடர்பு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அதிமுக கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட், ஒரு 2-3 கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, ஒரு 3000 சாவுக்கு போயிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறவங்க. அவங்க நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அவங்க எப்படி பகச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால் அதில் வந்து 106 கேண்டிடேட்டை நீங்கள் வந்து வெளியில இருந்து கொண்டு வந்து உடனே நீங்கள் போடுறீங்க அப்படின்னு இருக்கீங்க. இதுவே வந்து ஷோஸ் யுவர் வீக்னஸ், சரியா? இதெல்லாம் அவங்களுடைய கட்சிக்காரங்க அவங்க யோசிச்சு போகிறாங்க அவங்க எப்படி பண்ணணும்ட்டு. பட் ஏன் நான் வந்து இந்த 18 to 20% சொல்கிறீங்க இல்லையா, இது டேப்பர் ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா இதான் பார்ப்போம். ஆனால் அவர் என்ன நம்புறாருன்னா, தன்னுடைய முகத்துக்காக 234 தொகுதியிலையும் ஓட்டு விழும் அப்படின்னு. அவருடைய முகத்துக்காக கண்டிப்பாக ஓட்டு விழுங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய முகத்துக்காக ஓட்டு விழும். இன்னொன்று, அவருக்கு போட போகிறோம் ஓட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அவருடைய நலம், அதாவது அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க பாருங்களேன், அதை நீங்கள் உடைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அதை யூ கேனாட் பிரேக், சரியா? அதனால் அதை போய் நீங்கள் முட்டி மோதுறது வேஸ்ட். கண்டிப்பாக. நான் வேற ஒரு கட்சியை ஆதரிக்கிறோன்னு நான் சொல்கிறேன், அதிமுகவை ஆதரிக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதிமுகவில் யாராவது அப்படி யோசிப்பாங்களா? கண்டிப்பாக யாரும் யோசிக்க மாட்டாங்க. புரியுது. அண்ட் அடுத்ததாக நான் கேட்கணும்னு நினச்ச விஷயம், தேமுதிக திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அண்டு ஸ்டாலின் தான் ரொம்ப பெஸ்ட்டு, அவரு கூட நான் வந்து முன்கூட்டியே கூட்டணிக்கு நாங்கள் போகலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா, நான் விஜயகாந்த் அவர்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு படத்தில் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி அவர் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. இந்த சூழலில் ஏடிஎம்கேவை அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற, பிரேமலதாவை வச்சு அட்டாக் பண்ணுற இந்த சூழலில் 31 ஆண்டுகளுக்கு மேலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மன்றத்திலேயும் ஆகட்டும், அதே போல் கட்சியிலையும் ஆகட்டும், விசுவாசியாக இருந்த ஒரு முக்கிய பொறுப்பாளராக, அந்த கட்சியின் முக்கியமான முகங்களில் ஒருவராக இருந்த மீசை ராஜேந்திரன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிற பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு இணைஞ்சிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நான் படிச்சிடறேன் பாருங்க. தேமுதிகவில் விசுவாசத்திற்கு இடமில்லை. தேமுதிக செய்தி தொடர்பாளர் நடிகர் மீசை ராஜேந்திரன் கட்சியில் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் எந்த காலத்திலும் திமுகவை ஆதரித்ததில்லை.
தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது கேப்டனுக்கு செய்யும் துரோகம். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளில் தேவர் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. கேப்டன் இருந்தபோது இருந்த நிர்வாகம் வேறு, இப்பொழுது பிரேமலதா அவர்கள் தலைமையிலான நிர்வாகம் வேறு. இங்கு விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இப்போ வந்து அதிமுக இணைஞ்சிருக்காரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களா? ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏன் நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறதா நினச்சி நீங்கள் இறங்கி மேடையில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கண்ணாபின்னு பேசுகிறீங்க. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆமாம், தரேன்னு சொன்னது உண்மைதான். அது அப்போவே கைப்பட எழுதி கொடுத்துட்டாருல. என்ன எழுதி கொடுத்தாரு? நீங்களே காமிக்கிறீங்க, இதை பாருங்கள் எழுதி கொடுத்தாருன்ட்டு. ஆமாம், உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை தரப்படும்னு சொன்னார். அது வந்து எங்களுக்கு 2025 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாரு. அதனால அவர் 6 கொடுக்குறேன்னு கொடுத்தாரு, அவ்வளவுதானே. அண்ட் 25 கொடுத்தா நீங்க அதுக்கப்புறமா ஸ்டே பண்ணுவீங்கன்னு எந்த நம்பிக்கையில கொடுக்க முடியும்? இன்னொன்று, நீங்களே ஓப்பனாக என்ன சொல்றீங்க வந்து, நான் திமுகவிடமும் பேசிக்கொண்டிருந்தேன், அதிமுகவிடமும் பேசிக்கொண்டிருப்பேன், தாவேகாவிடமும் பேசிக்கொண்டிருப்பேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களை ஏமாற்றி விட்டார் என்றால் நீங்கள் ஏன் பேசினீர்கள் அதிமுகவோட? நீங்க தானே சொன்னீங்க. அம்மாவும் மகனும் 2 பேரும் வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் எல்லார்ட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழக அரசியலில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. அதாவது திமுகட்ட உடைத்து கொண்டு அதிமுகட்ட வருவாங்க, அதிமுகட்ட உடைத்து கொண்டு திமுகட்ட போவாங்க, இல்லை 3வது அணின்னு வைப்பாங்க. இது 3 தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரே சமயத்தில் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை, அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை, தாவேகாவுடனும் பேச்சுவார்த்தை, இப்படி நடத்தி பார்த்துருக்கீங்களா? நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் பிரதர். இப்போ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் 2025 அப்படின்னு சொல்றது உண்மைனா, 2025க்கு அப்புறம் ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்க? நல்ல கேள்விதான் இல்லையா? அப்ப நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. பிரேமலதா அவர்கள் முடிந்தால் அந்த வீடியோ கூட எடுத்து போடுங்க, தேடி கிடைச்சதுனாக்க. அவங்களே சொல்றாங்க மேடையில், நாங்கள் எல்லாரிடமும் பேசிக்கொண்டிருக்கோம், எல்லாரிடமும் பேசிக்கொண்டிருக்கோம். ஏன் எல்லாரிடம் பேசுறீங்க? நீங்க தான் ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் பேசுறீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ண வேண்டியதானே நீங்க. அதே அப்போ நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்கிறீங்கன்னா, அதுவும் அதிசயத்திலும் அதிசயம். அதாவது கேப்டன் விஜயகாந்தே நீங்கள் எடுத்தீங்கன்னா 2006 வந்து இறைவனுடனும் மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் 2011 அதிமுகவோட கூட்டணி வைத்தார். சரியா? 2016 யாருடன் அவர் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்ற கேள்வி வந்த பொழுது, அப்போ கூட நான் 3வது அணி போவதா அல்ல திமுகவுடன் வைப்பதா? திமுகட்ட பேசிக்கிட்டே அதிமுக பேசினாரா? பேசல. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேன்ற ஆப்ஷனே இல்லை. ஆனால் இவங்க எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த சமயத்தில் பிரேமலதா அவர்களுக்கு இன்னொரு ஒரு அட்வைஸ் கூட சொன்னேன். பொதுவாக என்னன்னா, திமுகவோட ஒரு 10 சீட்டு, அதிமுகவோட ஒரு 10 சீட்டு, தாவேகாவோட ஒரு 10 சீட்டு கூட்டணி வைங்க. 30 சீட்டு இருக்குமே உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாரோடையும் பேசுறீங்களே, நீங்கள் தான். அப்படித்தான் இவர்கள் வந்து நடந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ மீசை ராஜேந்திரன் வருவார், எல்லா உள் விவகாரத்தையும் எடுத்து அவர் புட்டு வைப்பார். பிரேமலதாவை எதிர்கொள்வதற்கு மீசை ராஜேந்திரன் போகிறோம். ஆமாம், அது இபிஎஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அடிக்கடி அவர் பார்த்துப்பார், உங்கள் கதை என்னன்றதை சொல்லுவார். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், வைகோவுடைய இதுலேருந்து வைகோவுக்கு தேவையில்லாது உடனே அசிங்கப்படுத்தி ஓரமாக குறை வைக்கிறாங்க. 4 சீட்டில் 1 சீட்டு வெத்து புட்டின்னாங்க. அந்த 1 சீட்டும் உனக்கு கிடையாது, போ, உன்னோட வெத்து புட்டி நமுத்து போன வெத்து புட்டின்னு உன்னை அனுப்பி விட்டாங்க. சரியா? அப்படின்னும் பொழுது சரி, மானம் போச்சுன்னு வாயமூட்டு இருக்க வேண்டியதானே. நீ ஏன் பாயற? கருணாநிதியை எப்படி நடத்தின வீட்டு சிறையில் வைத்திருந்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் உனக்கே கோவம் வருது? கருணாநிதியையும் ஸ்டாலின் நீ பேசாத பேச்சா? அப்போ நாவடக்கம் என்ன? நீ முதல்ல நாவடக்கத்தை பற்றி நீ பேசாத. சரியா? உனக்கு அந்த யோகியதையும் கிடையாது. என்ன 5 பேர் ஆன்மா உன்னை பார்த்து காரி துப்பி கொண்டிருக்கிறது. அவர்களால் பேச முடியும் என்றால் உன்னை வந்து கடும் சொற்களால் திட்டுவார். வைகோ பார்த்து சொல்கிறேன், உனக்காக தீ குளித்தவர்கள். நீ என்னடான்னா ஸ்டாலினுடைய வேட்டியில் டீ சிந்திக்கிட்டாராம், அதை தொடச்சி விட்டுருக்க. அப்போ அந்த தீ குளிச்சவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அங்கேருந்து இப்போ ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு. அங்கே இருந்த டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி, துணை பொதுச் செயலாளராக இருந்தவர்னு நினைக்கிறேன், அவர் சேர்ந்திருக்காரு. அப்புறம் அந்த கொங்கு ஈஸ்வரன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் வந்துட்டாங்க இங்கே. சரியா? இப்போ இவங்க தேமுதிகலேருந்தும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்தும் கரெக்டான ஆட்களை, திமுகவிலேருந்து புதுக்கோட்டையில் திமுகவிலேருந்து மாவட்ட செயலாளர் வந்துட்டார்.
புதுக்கோட்டையில். சரியா, மாவட்ட செயலாளரே வந்துட்டாரு. Okay. அவர் சொன்ன அண்ணனுக்கு எதிராக. ஓகே. சரியா, இப்படி அவங்க வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து தானே இருக்காங்க. அதாவது அதிமுக வந்து சேர்ந்து தானே இருக்காங்க. அப்போது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம எடுக்க முடியும். எது தேவை அதை நம்ம எடுத்துப்போம். அவங்க பேசிப்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ மீசை ராஜேந்திரன் அவர்களை வைத்து தேமுதிகவுடைய விமர்சனங்களை டீல் பண்ணிடுவாரு. அவ்வளோதான். புரியுது. சரியா, இன்னும் ஒரு சில மூவ்ஸ் நடக்கும் பாருங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் நாளைக்கு தெரியும். நாளைக்கு இருக்குது ஒரு முக்கியமான இது இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எப்போ பண்ணணும்னு இருக்குது. ஒரு விஷயத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்னு இருக்குது. சரியா, அப்போ நீங்கள் 300 கோடி கொடுத்து 10 சீட்டையும் கொடுத்து ஒரு ராஜ்யசபாவையும் கொடுத்து கூட இருக்க கூட்டணி கட்சிக்காரங்களெல்லாம் பகச்சிக்கிட்டு நீ ஒரு பிரேமலதா பெரிய ஸ்டார் கேம்பெயினராக கொண்டு வந்து நிறுத்தினா ஒரு மீசை ராஜேந்திரன் வச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். புரியுது. சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம ஆஃப் கேமரா பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது 2024 எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோஸ்ட்லி தனியாக தான், ஏடிஎம்கே தனியாக நின்ன கணக்கு தான், ஒரு கட்சி மட்டும் தான் கூட்டணி இருந்துச்சு. அப்போது அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா த வர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படிங்கிறத அவர் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காகவே அதை பண்ணார். இன்டென்ஷன் சோதனை ஓட்டமாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சட்டமன்ற தொகுதிகளாக அதை அவர் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்து எந்தெந்த தொகுதிகள்லாம் அது சொல்லுங்களேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சரி, 2 விதமாக அவர் அணுகிறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, ரொம்ப என்னால் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி சொல்கிறேன் நான். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கூர்ந்து பாருங்கள். 2021 தேர்தலில் செட்பேக், டிஃபீட். சரியா, அப்போ அந்த டிஃபீட் வந்த உடனேயே அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, அவருடைய வீட்டை சரி செய்ய வேண்டும். கட்சியை சரியா, ஐ ஹேவ் டு செட் மை ஹவுஸ் இன் ஆர்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது மாதிரி என் வீட்டை நான் சரி செய்ய வேண்டும். அப்போ அதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பன்னீர்செல்வம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே குறைச்சல் தான். ஸோ இதை முதல்ல எஜெக்ட் பண்ணணும், கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு ஆர்டராக போயிட்டு. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு தலைமை அப்படின்னு வந்துடும், சிஸ்டம் இதுவாக இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணி விட்டார். அது வந்து லீகல் கேஸ் போச்சு, இது வரைக்கும் போச்சு, இங்கே எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, இங்கெல்லாம் போய் அது முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ நவ் தட் இஸ் ஓவர். அடுத்தது சசிகலா கேங். சசிகலா கேங்கை வந்து நம்ம வந்து முழுவதுமாக நம்ம வந்து உதாசீனப்படுத்தவும் முடியாது, அதே சமயத்தில் அவங்கள கட்சிக்குள்ளே நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அப்போ ஐடியல் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர் ஒரு கட்சியை ஏற்கனவே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது எப்போ பண்ணலாம்? எலெக்ஷன் டைமில் நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அதை ஆப்ஷன் அப்படியே ஓப்பனாக வச்சுக்கிறார். அடுத்து என்ன பண்ணுறாரு? பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் என்ன ஆகுது, பிஜேபியோடு இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில் அவர் எல்லோரும் சொல்கிறாங்க அந்த கூட்டணியில் போய் இருந்தால் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பார்வை. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட பலம் என்னன்றது பிஜேபிக்கு தெரியணும், அதிமுகவோட பலம் என்னன்றது அதிமுகவுக்கு தெரியணும். கட்சிக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன பலம் இருக்குன்றது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியணும். சரியா, அப்போ இது வந்து ஒரு வேக்கப் காலாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்படின்றதுனால தான் அவர் தனியாகவே போகிறார். இப்போ தனியாக போகும்பொழுது என்ன இருக்கிறதுலே வர்ஸ்ட் என்ன நடக்கும்? டிஃபீட் வரும். நேஷ்னல் ஃபேஸ் கிடையாது, தேசிய முகம் கிடையாது. இப்போ செல்வி ஜெயலலிதாவுக்கு தேசிய முகம்லாம் இருந்தது, சரியா, இவருக்கு கிடையாது. சரியா, அடுத்தது நோ பிஎம் கேண்டிடேட். அதான் பிஎம் கேண்டிடேட், இவர் வந்து தேசிய தலைவர் கிடையாது. ஸோ அடுத்து நோ அலையன்ஸ், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாரையும் பெருசாக போடலை. மிஞ்சி போனால் அந்த விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகர் அப்படின்னு ஒரு 2-3 பேர் இருந்திருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ அதையும் பண்ணலை, செலவு பண்ணலை. சரியா, இது எதுவுமே பண்ணாமல் என்ன நிற்குது? என்னதான் வருது எங்களுக்கு, என்னதான் வருது? வேர் வி ஸ்டாண்ட், எங்க இருக்கும், ஸ்ட்ராங்கஸ்ட் எங்க இருக்கும், இது எல்லாமே நீ அனலைஸ் பண்ணிடலாம். அதை பண்ணிட்டாரு. இந்த வர்ஸ்ட் கேஸ்லயுமே எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில், ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் இந்த வர்ஸ்ட் கேஸ்லயுமே நம்ம லீடு காமிக்கிறோம்ன்றதே லிஸ்ட் எடுத்துக்கிறாரு. அந்த லீடு காமிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை அவர் எடுத்து வச்சுக்கிட்டார். அதிமுக ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுட்டார். சரியா, இப்போ இந்த தொகுதிகளில் மோஸ்ட்லி மாவட்ட செயலாளர்களோட தொகுதி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, அப்போ அந்த மாவட்ட செயலாளர்களோட தொகுதிகள்லாம் அவர் இது பண்ணி வச்சுக்கிறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு? பிஜேபிக்கு முன்னால் அவர் சில ஆப்ஷன்ஸை மல்ல ஓவர் பண்ணுறாரு. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்க முடியும் அவருக்கு? ஓப்பனாக பேசுவோமே,
சரி நம்ம வந்து ஓப்பனாகவே டிரான்ஸ்பரண்டா பேசுவோம். டிரான்ஸ்பரண்டாக அவர் விஜயோடைய கட்சியை யோசிச்சிருப்பாரு. அண்ட் இவங்களை நாம் தமிழரை யோசிச்சிருப்பாரு. காங்கிரஸ் என்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிச்சோ டிவிகேயோட, அதே ப்ராப்ளம் தான் அதிமுகவும் ஃபேஸ் பண்ணி கம்யூனிகேஷன் இஷ்யூட மீன் தேர். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம ஓப்பனாக வச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற சமயத்தில் தான் அவருடைய சாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும். அஸ் ஒரு அவங்க ஒரு பொலிட்டீஷியனாக என்னவாக இருந்திருக்கும். தாவேகா, விசிகா, காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ், அப்படி இல்லைன்னா தாவேகா, விசிகா, அதிமுக, ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட், இல்லை 2 கம்யூனிஸ்ட், இப்படி தான் அவர் பிளான் பண்ணியிருப்பார். இந்த பிளானை தெரிஞ்சு வைத்துக்கொண்டு செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுது இங்கே என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு போது, நான் க்ளோஸ் பண்ணலைங்க, ஐ வாண்ட் யூ டு நோ யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுடைய பலம் என்ன, என்னுடைய பலம் என்னன்னு தெரியணும். நீங்கள் வந்து 18% வாங்கியிருக்கீங்க. அந்த 18%ல் நீங்கள் சாதி கட்சி தலைவர்கள்லாம் எடுத்துருங்க வெளில. ஜான் பாண்டியன் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கார். இவர் கிருஷ்ணசாமி நம்ம சேர்த்துக்கல. இவர் பேர் என்ன, தேவநாதன் யாதவ், அவர் இல்லை, நாட் அவைலபிள், இஸ் நாட் தேர். ஐஜேகே அதிமுகவில் இருக்கார். ஏசி சண்முகம் அதிமுகவில் இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க வெளியில். பாமகவை எடுத்துருங்க. வாட் இஸ் யுவர் ரியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, பிஜேபியோடைய ரியல் ஸ்ட்ரென்த்து இவங்க 11.5% சொல்கிறாங்க இல்லையா, 5 to 6% தான் அதை எடுக்கணும். மோடிக்குன்னு வந்த ஓட்டு அஃப்கோர்ஸ் பிஜேபியோட வளர்ச்சி 234 தொகுதியிலும் தனியாக நின்று தாமரை போட்டால் அந்த அந்த கணக்கு இந்த கணக்கு தான் வரும். அது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 5 to 6 இதுதான் டெல்லிக்கும் தெரிஞ்சிருக்கு, இது தெரியாமலாம் கிடையாது. ஸோ இதுதான் ஸ்டாண்டு. அப்போ இந்த ஸ்டாண்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு டெல்லியை புரிஞ்சு வைக்கிறாரு, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ டெல்லிக்கு இந்த 27 தொகுதி நீங்கள் பேசிக்கிறோம் இல்லையா, அப்போவே தெரியும். அது 27 தெரிஞ்சிருக்காது, அவன் 30ன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் குறைஞ்சதுன்றதையும் அடுத்தது சொல்கிறேன். இப்போ இது பண்ணிட்டாரா. ஸோ டெல்லி இஸ் இன் பிளேஸ், அதை செட் பண்ணியாச்சு, முடிஞ்சுதா. அடுத்தது எலெக்ஷன் போது எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் இஸ் டேக்கிங் கேர். இதோட அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, பாமக நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம பேசணுன்னா அது என்ன சொல்கிறது, நெகோசியேஷன் இன்னும் ஜாஸ்தியாக போகும். அப்படின்னும்பொழுது அவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுறாரு. அப்போ தான் திமுக உள்ள நுழைஞ்சு ராமதாஸை வச்சு கிரியேட் பண்ணுறாங்க, பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. சரியா, இதை அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ளே அவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரட்டும்னு விட்டுறாரு. அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நெகோசியேஷனில் என்ன ஆகிடுது, இந்த ரிலேஷன்ஷிப் அவசியம் இருக்கு இல்லையா, இது அன்புமணிக்கும் தெரியுது. ராமதாஸ் வந்து மேலே மேலே விழுந்து வீக்கெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு, கட்சியை வீக்கெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதாவது ஒரு கட்சியோட நம்ம திமுக வந்து ராமதாஸை கையில் எடுத்துக்கொண்டு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கையில் எடுத்துக்கொண்டு அன்புமணியை வந்து டார்கெட் பண்ணும்பொழுது, அன்புமணி பார்ட்டியை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னாக்க அவர் ஒரு பலம் பொருந்திய கூட்டணியில் இருந்தாலும் சிம்பிள் அவருக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்குன்னு வரும்பொழுது ஆப்ஷன் என்டிஏ அப்படின்றது. அப்போ அதை என்ன பண்ணுறாரு, அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத பிரதானப்படுத்தி அன்புமணி வராரு. யாரை வந்து பார்க்குறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் வீட்டில் வந்து பார்த்து இது பண்ணுறாரு. சரியா. மீன்வயல் டிடிவி தினகரனுடைய ஆப்ஷனை நவம்பர்லேருந்து அவரே ஒத்துக்கிறார் பாருங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார், நாங்கள் 2 மாதம் முன்னாடி நாங்கள் பேசிட்டோங்க அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, டிடிவி தினகரனோட ஆப்ஷனுக்கு நம்ம நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் அமித்ஷா அவர்களோட ரோலும் இருக்குது, முக்கியமாக அது அமித்ஷாவோட ரோல் ரொம்ப முக்கியம். சரியா. ஏன்னா இந்த டிடிவி தினகரனுக்கு அவங்க பிளான் பண்ணது வந்து 8 சீட்டோ என்னமோ தான். அமித்ஷாவுடைய இது என்னன்னாக்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ தரப்போறீங்கன்னா 30 சீட் நம்ம பிளான் பண்ணிடணும் ஏற்கனவே, அதாவது 2025லேயே டிசைட் பண்ணியாச்சு. சரி, அதுலேருந்து நீங்கள் 3 கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் அவரே விரும்பி தான் கொடுக்குறாரு. அவரே என்ன சொல்கிறாரு, நீ குறைச்சிருங்க இந்த 3 நீங்கள் அவங்க தினகரன் கொடுத்துருங்க. தென் ஈ கால்ஸ் தினகரன் டெல்லிக்கு போகிறேன். டெல்லி போகும்போது அவர் என்ன சொல்கிறார், 2023ல் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த சமயத்தில் என்னால் அதை பண்ண முடியல, இப்போ நான் ஐ ஹவ் ஆனர்ட் மை வேர்ட், நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நடந்தது. சரியா. இது முடிஞ்சதுன்னா அப்போ தினகரன் வந்துட்டார், பாமக வந்துடுச்சு, பாஜக இருக்குது. சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த எல்லாருமே அதிமுகவோட
வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். சரியா, எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ தான் என்னன்னா தேமுதிகவுக்கு இவர் என்ன பண்ணாரு, நெகோசியேஷன் ஏற்றி விட்டார். விலை ஏற்றி அந்த பக்கம் ஏற்றி விட்டாரு. நீ அந்த பக்கம் ஏற்றி விட்டு சரி போகணும்னு முடிவு பண்ணுறது, நீ ஏற்றியாவது போ அப்படின்ட்டு. சரியா, அவ்வளோதான். வந்திருந்தா குட், வரல நோ ப்ராப்ளம், ஏற்றி விடு நெகோசியேஷன்ட்டு. அதனால 10+1. இப்போ அதனால எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்க. அங்கே அது காங்கிரஸ் வந்துருமோ போயிருமோன்ற டெஸ்பரேஷன்ல என்ன பண்றாரு, தூக்கி உள்ள போட்டு ஆகணும். 2 ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே தமிழ்நாட்டில். இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. 2 பெரிய தலைவர்கள், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்க. ஸ்டாலின் என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லாரையும் அரவணைத்து எடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தண்ணி கேன் போட வந்தவன கூட கூட்டணி அப்படின்னு கூட்டு வச்சு அப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதான் அவருடைய இது. அதாவது நான் வந்து எல்லாரையும் அரவணைத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய எண்ணிக்கை அளவில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறேன் அப்படின்றது அவருடைய இது. எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னா, எனக்கு வந்து வலுவான கட்சிகள் வேண்டும். 6% ஓட்டு வச்சிருக்கிற பாஜக, 4% ஓட்டு வச்சிருக்கிற பாமக, 2% ஓட்டு வச்சிருக்கிற இவர் அமமுக. சரியா, இது 3த்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னன்னா, இவங்களுடைய ஓட்டு பாக்கெட்ஸில் இருக்குது. நீங்கள் 4% ஓட்டுன்னு நினைப்பீங்க நீங்கள் பாமகவுக்கு, ஆனால் அது வந்து அந்த நார்த் பெல்ட் இருக்கு பாருங்க, வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது 16% வரும். சரியா, இந்த 16% அதிமுகவோட சேரும்பொழுது 45 தாண்டுறாங்க அவங்க. இப்போ வர சர்வேஸில் கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த நார்த் ஜோன்ல பாமகவுடைய அந்த உள்ள அவங்க வந்ததுக்குனால ஹெவியா லிஃப்ட் பண்ணிருக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் உடைய அந்த சான்சஸை வந்து பயங்கரமா ஏற்றிருக்காங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெல்டா அண்ட் சவுத்தில் டிடிவியோடைய ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும் அப்படின்றது. டிடிவியோட கணக்கு வந்து 80 தொகுதிகளில் ஒரு தாக்கம் இருக்கும்ட்டு, அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. அங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் சவுத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்காங்க. பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட் சவுத் அண்ட் கொங்குல வந்து மிகப்பெரிய கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து சேரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, காம்பேக்டாக ஈஸியாக டீலும் பண்ணிடலாம். புரியுது, நெகோஷியேட் பண்ணியாச்சு, எவ்ரிபடி பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு. சரியா, இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் கம்மி, திமுகவோட கம்பேர் பண்ணும்பொழுது எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் கம்மி. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தான் ப்ளே பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு நான் மேக்ஸிமம் என்னோட ரிசோர்ஸை கடைசி புஷ்ஷில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் முன்னாடியே பண்ண முடியாது. சரியா, இப்போ அந்த கடைசி புஷ்ஷுக்கு தான் அவர் வெயிட் பண்ணி இப்போ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இது பண்ணுறாரு. அதான் நீங்கள் சொன்னதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஸோ 2024 அவங்க வந்து ஒர்ஸ்ட் கேஸில் என்ன வருதுன்னு பார்க்கலான்னே அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே எந்தெந்த தொகுதியில் நம்ம நல்லா இருக்கும் சட்டமன்ற அடிப்படையிலன்னு பார்த்து ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிறாங்க. அது ஒரு நம்பர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 அல்லது 50 வச்சுக்கலாம், சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஓகே இது நம்ம தொகுதி, அசால்ட்டாக ஜெயிச்சிருவோம், ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க, 10,000 20,000 ஓட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து குறைஞ்சிருக்கோம் அண்ட் அது என்ன ஃபேக்டரால் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற கூட்டணி அந்தந்த ஜோனில் போடு. அப்போ ஒரு நம்பர் ஆஃப் தொகுதிகள் வரும், அதை அதோட ஆட் பண்ணும்போது இப்போ இவ்வளோ. ஓகே, இப்போ சவுத்தை பார்ப்போம். சவுத்தில் எந்தெந்த தொகுதிகள்லாம் டிடிவி இருந்தாருன்னா அது வின்னபிலிட்டி அதிகமாகும்னு பார்த்து அடுத்து அதை சேர்க்குறாங்க. அப்படிதான் அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம், தனிப்பெரும்பான்மை வந்துருவோன்ற கான்ஃபிடென்ட்டுக்குள்ள இந்த கால்குலேஷன்ல தான் போறாங்கன்னு பார்க்கலாமா? ரொம்ப டிஎம்கே மாதிரி வந்து ஆட்ஸ் அது இதுன்னு பிரம்மாண்டத்தை நம்பி அவங்க போவே இல்லை. நம்பி போகல அப்படின்றத விட அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் இந்த மாதிரி, நம்ம கிட்ட அந்த ரிசோர்ஸ் கிடையாது. அவன் கவர்மெண்ட்டே பயன்படுத்தலாம், கவர்மெண்ட் மிஷினரியே பயன்படுத்தலாம். டிஐபிஆர்லேருந்தே பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டோடைய பணம், அரசாங்கத்துடைய பணத்தை இவங்களுடைய தனிப்பட்ட கேம்பெயின்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சி முடிந்து நம்ம ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் தோண்டி துருவி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு வச்சுக்கோங்க. சரியா, அம்மா காலத்தில் இதெல்லாம் வந்து கண்ணும் காணாமல் போயிருந்தாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி அப்படி விட போகிறதுல விரட்டி அடிக்க போகிறது வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஆனால் அதோடு நம்ம சண்டை போட முடியாது. அப்போ நம்ம என்ன, நம்மளுடைய இலக்கு என்னன்றதை பார்க்கணும். நம்மளுடைய இலக்கு கவர்மெண்ட் ஃபார்மேஷன். கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு என்ன நம்பர் வேணும், இந்த நம்பரை நம்ம எப்படி அடைய போகிறோம்? புரியுது. அதனால தான் இந்த அலைன்ஸ் பார்ட்னர்ஸுடைய பர்சன்டேஜ் இவ்வளோ வருது, எந்தெந்த தொகுதிகள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ ஏடிஎம்கே ரைட்டு, ஏடிஎம்கேல நம்ம 20, 22 இந்த ரேஞ்சில் இருந்தோம் அப்படின்னா சட்டமன்ற தொகுதின்னு வரும்போது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆவரேஜாக 25 அப்படிங்கிறது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல கூட வந்துருவோம். இப்போ அந்த 25 எப்படி 30 ஆக்குறது, ரெட்டையாலைக்கு மட்டும் நான் சொல்றது அப்படின்னும் போது எட்ரா கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் கையில் எடுத்து. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நியூமெரிக்கலி ஆன் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 45 இருக்குது,
ஏடிஎம்கே 35ல் இருக்கும் ஆன் பேப்பர், சரி, on அதாவது paper. பழைய ரெக்கார்ட் படி. ஆன் பேப்பர். சரியா? இப்போது இந்த 45ன்றது நீங்கள் அப்படியே யூ பிரிங் இட் டவுன் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது எதிர்ப்பு அலை அப்படின்றத வச்சு நீங்கள் அந்த 40க்கு கொண்டு வந்து 41க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த 35ன்றது 40க்கு போயிடணும். போயிட்டா we are within the winning margin. சமமாயிடும். இதுதான் நம்மளுடைய புஷ். இதான் நம்ம கொடுக்குறோம். சரியா? இதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ we are confident. இப்போ விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஆமா. சரியா? இப்போ இந்த விஜய் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து இருமுனை கத்தி மாதிரி. இது எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கும், எந்த அளவுக்கு அதிமுகவை பாதிக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய டிபேட். இது ஏன் ஒரு டிபேட்னா, ஸ்ட்ராங் ஜோன்ல அவங்களும் பாதிக்குது. இல்லை அது ஸ்ட்ராங் ஜோனில் பாதிக்குதுன்றத விட எந்த ஓட்டுக்கு மேலே அவர் வந்து அவரோட பார்வை போகுது. இப்போ விஜய் வந்து 80% அவருடைய பேச்சுக்களில் 80% அவர் திமுகவை தாக்கி அதிமுகவை தொடாமல் பாஜகவை அவர் வந்து டார்கெட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக அவர் வந்து திமுகவுக்கு நான் தான் எதிரின்ற பிச் பண்ணணும்னு பார்க்குறாரு. சரியா? பட் அட் த சேம் டைம் விஜயோடைய பேஸ் ஓட்டு எது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து திமுக ஓட்டு. அப்ப இருந்தே அதான். ஏன்னா அவர் வந்து தன்னை ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துனதுலேருந்து திமுக ஈகோ சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் ஒரே மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க, ஆன்டி பிஜேபி அரசியலுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ விஜய் தனியா நின்று டிஎம்கேவை அடிச்சு, அதே சமயத்துல வந்து அவர் தன்னை ஜோசப் விஜய் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய ப்ரோ ஓட்ஸ் தான் கட் ஆகுது. பெருவாரியா ஏன் அதிமுகவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அஜித் பக்கம் போவாங்கன்றது, ஏன்னா அந்த மேடையில ஏறி கருணாநிதியை பார்த்து கேள்வி கேட்டார் பாருங்க அஜித். ஆமா, அதுதான் மிகப்பெரிய பூஸ்ட் அஜித்துக்கு. ஓகே, அவர் நிஜமாவே இரிட்டேட் ஆகி கேட்டிருக்கலாம். ஆனால் அவருடைய இமேஜ் வந்து பல மடங்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, கருணாநிதியை நானே டீல் பண்ணுறேன் இப்படி அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஜயால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா, அவரை பொறுத்திருக்கும் அவர் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் நம்பினார், அவங்கள நம்பினார். சரியா? திமுகவே நம்பினார். சரியா? அப்போ திமுகவோட நான் வந்து இந்த பெயர்கள்லாம் சூப்பர் பெயர்கள், இது உதவாநிதி, கனிமொழி, இந்த பேர்லாம் சூப்பர், கருணாநிதி சூப்பர், நீங்க எப்போ சிலை நிறைய வைக்கணும்லாம் இப்படிலாம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி நீங்க உங்களை வந்து கருணாநிதியோடைய ஆன்டி கருணாநிதி ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் அந்த கும்பலை எதிர்க்கும் போது ப்ரோ டிஎம்கேல இருந்தவங்க தான் பல பேர் கட்டாயி இங்க வருவாங்கல்ல. ஏன்னா இவங்க பரப்புரையிலே என்ன சொல்றாங்க, நீங்க நோட் பண்ணி பாருங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சு நாம தப்பு பண்ணிட்டோம். சோ அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நம்மளாம் தான் இவங்களை 2021 வர வச்சோம்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு, டிஎம்கே ஓட்டு போட்டவங்கள தான் சொல்றாரு. அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு போது அது யார சைக்காலஜிக்கலா போய் அதை ரீச் பண்ணும், ஆல்ரெடி டிஎம்கே ஓட்டு போட்டவங்கள தான் ரீச் பண்ணும். சரி, அதனால இந்த இப்போ இதில் எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 18% ஓட்டு வாங்குறாருன்னு வைங்க. நான் என்னுடைய கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் வந்து யூ வில் கெட் அரௌண்ட், என்னுடைய கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 12 to 14%. இதான் என்னுடைய கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். அப்போ ஆனால் உங்களோட 18%னே வச்சுப்போமே, ஃபேஸ் வேல்யூக்கு அதுவே வச்சுப்போம். இந்த 18%ல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது எப்படின்னா, ஒரு 12% வரைக்கும் அவர் வந்து திமுகவோட ஓட்டை தான் பிரிக்கிறார். ஒரு 5-6% 6% தான் அவர் அதிமுகவோட ஓட்டை பிரிக்கிறார். இல்லை, அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, மாற்றம் வேணுடைய என்டிகே ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஒரு செக்டார் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா, ஒரு ஓவராலாக டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 8 to 10% ஓட்டு பிரிக்கிறாரு நம்ம ஒரு காலம். அந்த 8 to 10லேயே நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே அபவுட் 6 to 7% டிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கிறார். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சர்வேஸ் ஆர் ஆல்சோ ஷோயிங் தட். நாங்கள் அந்த சர்வேவும் எடுக்கிறோம். தாவேகாவுடைய இன்னைக்கு தாவேகா ஓட்டு போடுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்கிருந்து வராங்க, அதை செக் பண்றீங்க. ஆமாம், 2021 யாருக்கு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% 70% அவங்க வந்து நாங்கள் திமுக கூட்டணி ஓட்டு போட்டோம்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. இது சர்வே சொல்லுது. சரியா? நான் ஏதோ இதுவாக காமிக்கிறேன், உங்களுக்கு சாம்பிளிங் பண்ணால் நான் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணோன்ட்டு. காலனிகளில் எப்படி இருக்குது, மற்ற இடங்களில் எப்படி இருக்குது, சர்ச்சஸில் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எங்கேருந்து இவங்களோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுட்டு. நம்ம பண்ணுற அதே ஸ்டடி தான் திமுகவும் பண்ணுவோம். ஆமாம், அதே ஸ்டடி தான் தாவேகாவும் பண்ணுவாங்க. ஆமாம், சரியா? ஸோ எவ்ரிபடி வில் பி எங்கேஜிங். அவங்களுக்கு ஒரு சர்வே சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்க. வெளியில் சொல்லிக்கலாம், எங்கள் சர்வே இப்படி காமிக்குது, எங்கள் சர்வே 40% காமிக்குது, எங்கள் சர்வே 30% காமிக்குது, எங்கள் சர்வே 20% காமிக்குது. ரியாலிட்டி இதுதான். சரியா? அப்போ இந்த ரியாலிட்டி இருக்கு இல்லையா, இது வரத்துக்கு உங்களுக்கு தேர்தல் சமயம் தான் உங்களுக்கு அந்த ரியாலிட்டியை கொடுக்கும். அதுக்கு 6 மாதம் முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, ரியாலிட்டி உங்களுக்கு புரியாது. தேர்தலுக்கு அந்த 15 நாள் 20 நாள் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன் தெரியுமா, அதிமுக எப்போ ஆக்டிவ் ஆகும் உங்களுக்கு தெரியாது பிரியகுமார். அது வந்து எப்பவுமே
தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது நான் அவங்க எல்லாருமே சைலண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க வேலையை பார்க்குறவங்க அவங்க பெரும்பாலானவங்க. அவங்க வந்து அவங்கள வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. சரியா? ஆனால் அவங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஷர்ட் இதை இது பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டையில் இருக்கும், பச்சை குத்திருப்பான், புரியுது. அம்மா எம்ஜிஆர் பச்சை குத்திருப்பாங்க, இந்த மாதிரி. ஆனால் அவங்க வெளியிலேயே காமிக்க மாட்டாங்க, தெரியவே தெரியாது அவங்களுக்கு. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரை பார்த்தேன். நடந்து வரும்போது அவர் வந்து ஆட்டோவை நிறுத்திட்டார், வந்து என்கிட்ட பேசுகிறாரு, சார் நான் உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த அளவுக்கு இங்கே சூழ்நிலை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன், ஏன் இது வெளிப்படலைன்றதுக்காக நான் சொல்கிறேன். சொல்கிறார் இந்த மாதிரி, சார் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், பாருங்கள் சார் முன்னாடி அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டேன் சார், வாத்தியார் ஸ்டிக்கர் தான் வச்சுருந்தேன் சார், அவனும் வந்து குடிச்சு வந்து சண்டை போடுவான் சார், அதனால எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பண்ணிட்டு போவாங்க, இது நமக்கான ஃபேவரபிள் கவர்மெண்ட்டும் கிடையாதுன்னு தெரியும், நம்ம ஏன் நம்ம வெளில காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு, டைம் வரும் அப்படின்ட்டு சாரே கல்வி வந்துடுறாங்க. அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்லேருந்து நீங்கள் பாருங்கள் அதிமுக மொமெண்டம் அப்படியே பிக்கப் ஆகுது. அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு ஒட்டுமொத்தமாக இந்த எப்படி கிரவுண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான அவ்வளோ நல்ல ஃபேக்ட்ஸை அண்ட் டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சரி, நீங்கள் உணர்வுபூர்வமாக பேசுகிறதுலாம் ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் என்பவர் அவங்களுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், யுக்திகள் இருக்கும். அது போர்னு வந்தாலும் சரி, அரசு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யுக்திகள் உண்டு. இந்த யுக்திகளை வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுவீங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. யுக்திகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க கார்டை அவங்க ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரியா? அப்போ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அதுதான், நம்ம சேனலில் எஸ்பெஷலி யூவிடியில் கிஷோர் ப்ரோ உட்கார்றாரு அப்படின்னா மோஸ்ட்லி அதை வந்து ஃபன் சென்டர்டாக அல்லது வந்து ட்ரோல் சென்டர்டாக எடுத்துகிட்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை எடுத்துகிட்டு போகணுன்றது என்னுடைய தனிப்பட்ட சாய்ஸ். ஏன்னா நான் உங்களுடைய ஃபன் வீடியோஸ் அல்லது வந்து நீங்கள் இறங்கி அடிக்கிற வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அதுவும் இருக்கணும், பட் அதோடு சேர்ந்து நிறைய அதில் புது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு ஆசைப்படுவோம். அப்படி நிறைய புது இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர்.